தமிழர்களுக்கு ஊடாகவே தமிழருங்கிற அடையாளத்தோட இன்னும் பிறமொழியாளர்கள் தமிழ் பற்றோடு இருப்பது போல காட்டிக்கொண்டு தமிழருக்கு எதிரான செயல்களை தொடர்ச்சியாக உலகம் முழுக்க செய்து வருகிறார்கள். சமீபத்தில் பட்டிமன்ற ராஜா அவர்களுக்கு நடந்தது அதுதான். அவர் எங்கேயோ போய் செட்டிநாடான்னு கேட்டிருக்காருங்க. காரைக்குடின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா கார குழம்பு ஏதோ வச்சுட்டு கொண்டு வந்திருப்பாங்க போல, மட்டன் சுக்கா ஏதாவது கொண்டு அவர் சாப்பிட்டுட்டு எந்த ஊருங்கன்னு கேட்டிருக்காரு. காரைக்குடி அப்படின்னு சொன்னோடனே ஓ செட்டிநாடுங்களான்னு சொன்ன உடனே என்னை செட்டியார் என்று கேட்டுவிட்டார், என்னை செட்டியார் என்று கேட்டுவிட்டாருன்னு ஒரு கூட்டம். அந்த கூட்டம் என்ன கூட்டம்னா இதே கூட்டம். இப்போ நம்ம கேள்வி கேட்குறோம், ராஜா அவர்கள் சாதி கேட்டாரோ கேட்கலையோ நமக்கு தெரியாது. அது நடந்துச்சா நடக்கலையான்னு கூட நமக்கு தெரியாது. யாரோ ஒருத்தங்க அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கக்கூடிய பெண்மணி யாரும் கூட நமக்கு தெரியாது. ஆனால் தமிழ்நாடு முழுக்க இந்த திராவிட கூட்டம் பட்டிமன்ற ராஜாவை போட்டு அவமதிச்சுக்கிட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டு இழிவுபடுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பாக்கியராஜன் ஒரு இயக்குனர் தமிழ்நாட்டில் மேடை போட்டு நான் கம்மவாராக பிறப்பது பெருமை அப்படின்னு சொல்லி பேசுறாரு. தெலுங்குல பேசுறாரு. கம்மவார் காவாலா ஏவாலா பெருமைலா அப்படிங்கிறாரு. பேசியிருக்காரு. ஒருத்தன் பேசல. இந்த பாக்கியராஜ் தான் இது நம்ம ஆளுன்னு சொல்லி சாதியத்துக்கு எதிராக கொடி பிடித்த நபர். ஈவேரா பற்றாளர். பாக்கியராஜன் நீங்க பார்க்கும் பொழுதுலாம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சிலை இருக்கும், அந்த கருப்பா ஒரு சிலை. அந்த சிலையை வச்சுக்கிட்டு பகுத்தறிவாளர்கள் இவங்கெல்லாம் இப்போ வரைக்கும் யாரும் பேசல. மேடை போட்டு நான் பிறப்பாலே உயர்ந்தவன் ஒருத்தர் அப்பட்டமான சாதி வெறுப்பை பேசுகிறார். அவர் திராவிட கொள்கை கொண்டவர், அவர் ஈவேராவுடைய சீடன் என்று அறிமுகப்படுத்தி கொண்டவர், மக்களிடம் சொல்லிக் கொண்டிருப்பவர், தமிழ்நாடு முழுக்க சாதி அவரே பேசியிருக்காரு. பாக்கியராஜ் தமிழ்நாட்டில் நாங்களாம் இருந்த காலகட்டத்தை கூட இந்த அளவுக்கு சாதி வெறி இல்லை, இப்போ எங்கு பார்த்தாலும் சாதி வெறி. ஆமாம், நாயுடு கூட்டத்துக்கு போய் உட்காந்து பார்த்தீங்கன்னா சாதி வெறி தான் தெரியும். நீ சுற்றி இருக்கிற இடம்னா நாயுடு கூட்டம், சாதி வெறி கூட்டம். அங்கேயே உட்காந்துட்டு தமிழருக்கு எதிராக பேசிக்கொண்டு தமிழ் மண்ணில் நடக்காது, ஆந்திராவில் நடக்கல அந்த கூட்டம், தமிழ் மண்ணில் நடந்த கூட்டம். அது எப்படி அம்பலப்பட்டு போகிறாரு பாருங்க. நீங்கள் சாதியத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்கள் என்றால் இரண்டு பக்கம் சமமாக இருக்கணும்ல. பட்டிமன்ற ராஜாவை திட்டினா ஆதாரத்தோடு இருக்கக்கூடிய பாக்கியராஜன் திட்டணும்ல, திட்டலையே. அப்ப அந்த திட்டாமல் தடுப்பது எந்த உணர்வு? அவர்களுடைய இன உணர்வு. பாக்கியராஜை திட்டாமல் தடுப்பது அவர்களுடைய இன உணர்வு. அதனாலதான் சொல்றோம், தமிழர்கள் முதல்ல நாம் யார், நம் இனம் யார், நம் இனத்தவர்கள் யாருங்கிறத தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, மாற்றான் யார் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். மாற்றான் உங்களிடம் சொல்லக்கூடிய விஷயங்கள் இனிப்பு போல் இருந்தாலும் அது விஷம்.